ஹாய் ஸ்பைடிஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல நிறைய பேர் வந்துட்டு உங்களோட வேலண்டைன் டேவை செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட். ஸோ இந்த வேலண்டைன் டேன்ற இந்த டே வந்துட்டு எப்படி உருவாச்சுன்ற அதோட ஹிஸ்டரியை தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ வந்துட்டு நீங்க வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பா அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற டெக் ரிலேட்டடான வீடியோஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பாத்தீங்கன்னா மிஸ் ஆகாம உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சோ நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். 300ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்த ஒரு அரசர் பாத்தீங்கன்னா அவரோட மக்கள் யாருமே அவரோட போர் படையில வந்துட்டு சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மக்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை வந்துட்டு கொடுத்துறாரு. அதையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை கொடுத்து அவங்களை வந்துட்டு சிறையில வந்துட்டு போட்டுறாரு. சோ இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அதே நாட்டுல வந்துட்டு நீங்க ரெமோ மூவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. பார்த்த அந்த குப்பீட்னு ஒரு கேரக்டர் இருக்கும் பாத்தீங்களா? அந்த கேரக்டர் மாதிரியே பாத்தீங்கன்னா இங்க செயின்ட் வேலண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அதாவது ஒரு நபர் வந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரசருக்கு தெரியாம இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டுக்குள்ள இருக்க இந்த மாதிரி லவ்வர்ஸ் எல்லாரையுமே சேர்த்து வச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. சோ அரசருக்கு தெரியாம இது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு அவரோட அந்த அரசருக்கு வந்துட்டு தெரிஞ்சிடுது. சோ அதனால பாத்தீங்கன்னா செயின்ட் வேலண்டைனை கூப்பிட்டு அவருக்கு மரண தண்டனை விதிச்சு அவர் கொண்டு போய் பாத்தீங்கன்னா சிறையில வந்துட்டு போட்டுடுறாங்க. பட் நம்ம செயின்ட் வேலண்டைன் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ஹாப்பியான பர்சன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இந்த ரெமோ மூவி எல்லாம் பார்த்து இந்த குப்பிட் கேரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ரொம்பவுமே ஹாப்பியான ஒரு பர்சன். சோ அவர் வந்து ஜெயிலுக்குள்ள போய் சும்மா இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அங்க ஜெயில சோகமா இருந்தா இந்த மாதிரி தண்டனை கொடுத்து அந்த கைதிகளை எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியா வச்சுக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி படுத்துற மாதிரி பாத்தீங்கன்னா பேசுறாரு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு இருந்திருக்காரு. சோ இதை பார்த்த அந்த ஜெயில் வார்டன் பாத்தீங்கன்னா அவர் இதை வந்துட்டு நோட் பண்றாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு ஜூலியா. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. சோ அதனால மோஸ்டா யாரு கூடயும் பேச மாட்டாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா சோகமா அவங்க பாட்டு தனியா தான் இருந்துட்டு இருப்பாங்க. சோ இதனால அந்த ஜெயில் வார்டன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட பொண்ணை வந்துட்டு செயின்ட் வேலண்டைனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பேருமே பேசி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. சோ நாளடைவுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜூலியா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு கண்ணுமே பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல வந்துட்டு நம்ம செயின்ட் வேலண்டைனுக்கு கொடுத்திருந்த மரண தண்டனைக்கான நேரமும் பாத்தீங்கன்னா நெருங்கிடுச்சு. சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செயின்ட் வேலண்டைன் வந்துட்டு ஜூலியாவுக்கு சொல்ல வேண்டிய அந்த கடைசி வார்த்தைகளை வந்துட்டு ஒரு அட்டையில எழுதுறாரு. எழுதி அந்த ஜெயில் வார்டன் கிட்ட கொடுத்து ஜூலியா கிட்ட வந்துட்டு கொடுக்க சொல்லிடுறாரு. சோ அந்த கார்டை வந்துட்டு நம்ம ஜூலியா வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்துட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளோட செயின்ட் வேலண்டைனோட தலையை துண்டாக்கி அவரோட மரண தண்டனையை வந்துட்டு நிறைவேற்றுறாங்க. சோ அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 14 270ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 14 270ஆம் ஆண்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மரண தண்டனையை நிறைவேற்றுறாங்க. சோ அதே நாள் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட முதல் கிரீட்டிங் கார்டு எழுதப்பட்ட நாள். அதாவது இந்த செயின்ட் வேலண்டைன் ஜூலியாக்கு எழுதின அந்த கார்டு தான் பாத்தீங்கன்னா முதலாக எழுதப்பட்ட ஒரு கிரீட்டிங் கார்டு. சோ அந்த நாளை தான் பாத்தீங்கன்னா நாளடைவுல நம்ம வந்துட்டு வேலண்டைன் டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேட்டிவ். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. சோ இதுல ஏதாச்சும் சேஞ்சஸோ இல்ல ஏதாவது கரெக்ஷனோ இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை உங்களோட வெர்ஷனை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மத்த வியூவர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ இது தெரியாமலே வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருந்தோம் நீங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அந்த இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெக்ஸ்பைடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீண்டும் உங்களை வந்து பாக்குறேன். Until then, this is Spidey signing off.